வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாய் சக்தி பேசுகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வால்யூம் இண்டிகேட்டர் வந்துட்டு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான டூல். எப்படி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி வால்யூம் பார்ஸையும் கரெக்டான அதே மாதிரி ரீட் பண்ண தெரிஞ்சால் நம்ம சக்ஸஸ் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு இன்னொரு உதாரணம் இன்றைக்கி நான் எடுத்த ஒரு ட்ரேட் பார்த்திங்கன்னா, நேற்று வெள்ளிக்கிழமை நிஃப்டி க்ளோஸ் பண்ணும்போது எனார்மஸ் வால்யூம், கிட்டத்தட்ட 60 மில்லியன் 120 மில்லியன் அளவில் கான்ட்ராக்ட்ஸ் வந்துட்டு டிரான்சாக்ஷன் நடந்திருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேரிஷ் சைடில் தான் எல்லா டிரான்சாக்ஷனும் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் தொடர்ந்து கீழே தான் போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மாறாக சடனாக ஒரு அதிக ஸ்ப்ரெட்டோட வால்யூம் வந்துட்டு கீழே இறங்கி இருந்தது. பட் அதுக்கு ஈக்குவலாக வால்யூமை பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு ஜூன் 2ஆம் தேதி முதல் வால்யூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது. நேற்று ட்ரேடான வால்யூம் கம்பேர் பண்ணும்போது ஒரு 25% கூட வால்யூம் வந்துட்டு நமக்கு இல்லை. ரெண்டாவது விஷயத்தை பார்த்தா, இந்த வால்யூம் ப்ரொஃபைல் ஓட சப்போர்ட் லெவலுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த இது வந்துட்டு க்ளோஸ் வச்சுருந்தது. ஸோ இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு மார்க்கெட் மேனிப்புலேஷன் கேண்டிலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதனால் நான் வந்துட்டு ட்ரேடு ஷார்ட் சைடில் வந்துட்டு இனிஷியேட் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலும் பார்த்திங்கன்னா வால்யூம் ஏற்கனவே இருந்த கேண்டிலோட ரொம்பவே கம்மி, 10 மில்லியன் அளவில் தான் இருந்தது. ஸ்ப்ரெட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்ல முடியாது, பாதியிலே க்ளோஸ் வச்சுருந்தது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா நெக்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு அதுக்கு ஈக்குவலான வால்யூமில் ஒரு பேரிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருந்தது. பட் இதுலேயுமே என்னால் வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. பேரிஷ் மேலேயும் ட்ரேட் எடுக்க முடியல, புல்லிஷாகவும் பேரிஷ் கீழேயும் ட்ரேட் எடுக்க முடியல, புல்லிஷாகவும் போக முடியல. ஏன்னா இந்த கேண்டிலோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தின கேண்டிலுக்குள்ளேயே வந்துட்டு க்ளோஸ் வச்சுருந்தது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன். வால்யூம்லேயும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஸ்ப்ரெட்டும் பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாதிரி ஹரிசாண்டலாகவே இருந்தது. ஸோ அப்போ தான் 10-15 இந்த கேண்டிலை வந்துட்டு நோட் பண்ணுங்கள். 10-15 கேண்டிலும் இந்த ஜூன் மாதம் முதல் கேண்டிலும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட அளவு வால்யூம் வந்துட்டு ஈக்குவலாக இருந்தது. அதாவது அன்றைக்கி ஓப்பன் பண்ண கேண்டிலுக்கு ஈக்குவலாக இந்த கேண்டிலோட வால்யூமும் இருந்தது. பட் இதை பார்த்த உடனே நீங்கள் என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? இதர் இங்கேருந்து பை இனிஷியேட் பண்ணியிருப்பீங்களா, இல்லை ஷார்ட் சைடு போயிருப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் தான் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேண்டில். பார்த்திங்கன்னா 10-20க்கு ஓப்பன் பண்ண கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். இந்த கேண்டில் ஏற்கனவே இருந்த கேண்டிலோட லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் லெவலில் இருந்தது. ஸோ இதுவே இந்த லோவை ஸ்வீப் பண்ணாமல் உள்ளேயே இருந்திருந்ததுன்னா நான் இந்த இடத்துல ட்ரேட் டெசிஷன் எடுத்துருக்க மாட்டேன். பட் இது வந்துட்டு லோவையும் ஸ்வீப் பண்ணியிருக்குது. முந்தின கேண்டில் அதிக லெவலில் வால்யூம் இருந்தாலுமே அதுக்கு ஈக்குவலான அளவு ஸ்ப்ரெட்டும் இதில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மொமெண்டம் வரப்போகிறதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே அந்த க்ளோசிங் ப்ரைஸில் ஒரு 10 லாட் கால் ஆப்ஷனை வந்துட்டு பை பண்ணேன். ஸோ பை பண்ண உடனே நீங்கள் ரிசல்ட்டை பாருங்கள். சடனாக மார்க்கெட் மேலே போச்சு. 1:2 ரேஷியோவில் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன். 1:2 ரேஷியோவில் என்னோடய ப்ராஃபிட் வந்துட்டு ஈஸியாக ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். 1:2 இது வச்சுருந்தேன். ஸோ ஈஸியாக என்னோடய ப்ராஃபிட் வந்துட்டு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு தெரியும், வால்யூம் இண்டிகேட்டர்ஸையும் ப்ரைஸ் ஆக்ஷனையும் நம்ம வந்துட்டு நல்ல கரெக்டாக ரீட் பண்ண தெரிஞ்சால் நம்மளோட இப்போ சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ட்ரேட் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதில் இன்னொன்றும் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு வால்யூம் ப்ரொஃபைலோட சப்போர்ட் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ இதுவும் நான் இந்த ட்ரேடில் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறதுக்கான இன்னொரு காரணம். ஸோ இந்த வால்யூம் ப்ரொஃபைலும் இந்த வால்யூம் இண்டிகேட்டர் ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன், ஸோ இந்த மூணையும் நான் வந்துட்டு ரீட் பண்ணி
இந்த இடத்துல ட்ரேட் இனிஷியேட் பண்ணேன். வித்தின் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஃபிட் வந்துட்டு ஹிட் ஆகிடுச்சு. 10 லாட்ஸ் நான் வந்துட்டு கால் ஆப்ஷனில் பை பண்ணியிருந்தேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரேட் அமைஞ்சுது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் வால்யூம் இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நீங்கள் ரேட் பண்ணும்போது வால்யூம் ப்ரைஸ் அனாலிசிஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். உங்கள் ட்ரேடும் வெற்றிகரமாக அமையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.